அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சொல்றா அண்ணா. எம்எல்ஏ இப்போ என்னை தாண்டி தான் போயிட்டு இருக்காரு. இப்போ கார் கிட்ட போனீங்கன்னா முடிச்சிடலாண்ணே. அவர் கூட 2 பேர் வர வராங்கண்ணே. என்னது 2 பேர் வரானுங்களா? ஆளு எப்படா இருக்கானுங்க? அண்ணே பயப்படாதீங்கண்ணே. டேய் அண்ணா 2 பேரும் பொடி பசங்கண்ணே. உன்னை பார்த்தாலே ஓடி போயிடுவானுங்கல்ல. அண்ணா சிரிக்காதண்ணே. முதல்ல கார் கிட்ட வாண்ணே. ஒன்னே முடிச்சிடலாண்ணே. டேய் நானும் அங்கதான்டா இருக்கேன். எங்கண்ணே? டேய் நேரா பாரு. எங்க மேல? டேய் நேரா பாருடா. அண்ணா இங்கேண்ணே இருக்க. ஐயோ பெரிய ஆள்ண்ணே நீ. டேய் புகழாதடா. ஏந்திருக்காதடா, உட்கார்றா. மாட்டி விட்டுற போற. பாத்துருவானுங்கடா. சரிண்ணே சரிண்ணே சரி சொல்ல. சரிண்ணே பெரிய ஆள்ண்ணே நீ. புகழாதடா புகழாத. போய் அவரை போன. இருடா, கூட 2 பேர் போறானுங்கல்ல. அப்பா அம்மா அம்மா. அண்ணே கொஞ்சம் கொடுங்கண்ணே. வயசானவனுக்கு முதல்ல கொடுங்கண்ணே. ஆமாண்ணே. ஐயா ஏண்ணே ஒரே களைப்பா இருக்குண்ணே. ஒன்றும் பண்ணலாமாண்ணே? என்ன இனிமே பேசாம ஊருக்குள்ளே வாக்கிங் போலாமா? டீயும் பண்ணு சாப்பிட்றதுக்கா? ஒன்று செய்வோமா? களத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் காம்பவுண்டுக்குள்ளேயே வாக்கிங் போகலாம். அப்பதான் நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும்ல. வாக்கிங் போற அளவுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இடம் இருக்குமாண்ணே? எதுக்கே கேட்குற? ஏதாவது பிளாட் போட்டு வித்தரலாம். யோ அது கவர்மெண்ட் இடம்யா. கவர்மெண்ட் இடமா? நம்ம கவர்மெண்ட் தானே. ரொம்ப சௌரியமா போச்சா? கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் தானே. போட்டுட்டா இருடா. போட்டுறா போட்டுட்டா. போய் போன. இருடா, ஏதோ வண்டி வருது. யோ என்ன அதுக்குள்ள போலீஸ் வண்டிலாம் வருது? எனக்கு ஏதாவது பாதுகாப்பு சொல்லிட்டீங்களா? டேய் கத்தாதடா, கத்துனா உன்னை போட்டுருவேன். டேய் அவன் வந்த உடனே ஒரே அற போன. போய் போன. சும்மாறா. டேய் போலீஸ் வண்டி வருதுடா. ஐயோ ஆமாண்ணே, உங்களை யாராவது போட்டு தள்ளிடுவாங்கன்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கோம். அதனால தான் உளவுத்துறையிலிருந்து போலீஸ் பாதுகாப்பு அனுப்பிச்சிருக்காங்க. யோ எப்ப பார்த்தாலும் என்ன போட்டு தள்ளிடுவாங்கன்னு ஒரு பீதியை கிளப்பி விட்டுட்டேரியா நீ. வேற எதுவும் ஆயிலே வராதாயா? சும்மா இருக்கண்ணே. சின்ன குழந்தை நீங்க. உங்களை கை குழந்தை மாதிரி நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். உங்க நல்லதுக்கு தானே நாங்க சொல்றோம். யோ முதல்ல உன்னை போட்டு தள்ளினாதான் ஏன் சரி வரும். ஐயோ வணக்கம் எம்எல்ஏ சார். வாங்க. எம்எல்ஏ சார் கார்லயே வாக்கிங்க. சூப்பர். உள்ள யார் இன்ஸ்பெக்டர்? நம்ம கேசவன் சார் தான். என்ன கிட்ட வாங்கண்ணே. என்ன இந்த கேசவே சார் ஆயிட்டானா? எனக்கு கேட்கவே கேவலமா இருக்குண்ணே. பேசாம கயிறை போட்டு தங்கிருக்கண்ணே. ஏய் வாடா. வாடா. ஐயோ மாட்டண்டா. அப்படியே ஐடியா வேண்டியதான். இங்க என்னடா பண்ற? சும்மா வாக்கிங் வந்தோம் சார். வாக்கிங்கா? நீ எல்லாம் வாக்கிங் போற? ஏன் தம்பி, அவரு எம்எல்ஏ, அவரு வாக்கிங் போலாம். நீ எதுக்காக வாக்கிங் போற? இவன் அக்யூஸ்ட் கேசவன் சார். அண்ணே, ஏய் அப்பவே சொன்னேன்ல, நீ எல்லாம் வாக்கிங் ஒரு போக கூடாது. போட்டு வந்திருக்கான். ஜாகிங் தான் போகணும். நாளைக்கு போலீஸ் துரத்தும் போது அப்பதான் தப்பிச்சு ஓட வசதியா தெரியல. இருக்கும். வரா. கொடுத்தல வந்தவன். எம்எல்ஏ சார், நம்ம கேசவன் சார் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. என்ன வேற பிசினஸ் பார்ட்னரா சேர்க்கறேன்னு சொல்லியிருக்காரு. அதான் லேண்ட் பார்க்கலான்னு போயிட்டு இருக்கோம் சார். அப்ப கேசவன் தொழிலதிபராக போறாரு. ஏண்ணே இப்படி வெக்கமே இல்லாம ஒரு கேள்வியை கேக்குறீங்க? ஐயோ என்ன பண்றது? லேண்டை நீங்க வாங்கிட்டீங்க, கையில பணம் இருக்கு, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஐயே அதெல்லாம் எதுக்கு? அரசியல்ல இறங்குங்கன்னு என் பொண்டாட்டி சொல்றா. நம்ம இன்ஸ்பெக்டர் சினிமா எடுங்கன்னு ரொம்ப தொந்தரவு பண்றாரு. அதனால நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். இப்படி பல யோசனைகள் இருக்கு. எதுவா இருந்தாலும் நான் முடிவு பண்ணிட்டு சொல்றேன். அதனால நீங்க தான் வந்து விலைக்கேத்தி ஆரம்பிச்சு வைக்கணும். அப்ப நான் வரட்டுமா? வரோம் சார். என்னையா இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே. யோ அவன் எப்படி ஆனா என்னையா இருக்கு? அவனை பாரியா, இவ்வளவு பணம் வந்து கூட காரு கழுவி விடுற மாதிரியே இருக்கிறான். பணம் வந்துட்டாலே பணமும் விஷமும் ஒரு மாதிரி கிர்ன்னு ஏறிடுங்க. அட அதை விடுங்கண்ணே. அந்த ஸ்கூட்டர்ல ஒரு பையன் உட்காந்துருந்தானே, அவன் உங்களை போட்டுதல தான் வந்திருப்பான்.
எங்க சுத்தினாலும் போட்டு தள்ளுறதுலயே இருக்கானுங்களே.